ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ எடுத்துக்காட்டு 5.13 தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க கணக்குலனா எஸ், 3, அடுத்த புள்ளி வந்து 6, ஒய், அடுத்த புள்ளி வந்து 8, 2 மற்றும் 9, 4 என்பன வரிசையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இணைகரத்தின் உச்சிகள் எனில் எஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்கன்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இணைகரம் வரைஞ்சுக்கிடுவோம். இதில் இந்த 4 புள்ளியுமே நம்ம எடுத்துக்கணும், அது வரிசையாக எடுத்துக்கணும்னு சொல்லி கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வரிசையாக எடுத்துக்கிற போகிறோம். முதல் புள்ளியை இங்கே குறிச்சிக்கலாம், அடுத்த புள்ளியை இங்கே குறிச்சிக்கணும், அடுத்த இந்த புள்ளியை இங்கே குறிச்சிட்டு லாஸ்ட் புள்ளி இங்கே குறிச்சிக்கலாம். இதுக்கு பேர் வச்சிடலாம். இது ஏனும், இது பீனும், இது சீனும், இது டீனும் பேர் வச்சுக்கணும். இப்போ அடுத்து மூளை விட்டு வரைஞ்சிக்கலாம். ஏசிங்கிற ஒரு மூளை விட்டமும் அதே மாதிரி பிடிங்கிற மூளை விட்டமும் வரைஞ்சிக்கணும். இப்போ ஏசிங்கிற மூளை விட்டத்தோட நடுப்புள்ளியும் பிடியோட மூளை விட்டத்தோட நடுப்புள்ளியுமே ஈக்குவலாக இருக்கும். அது இந்த புள்ளி. நம்ம இந்த புள்ளியை பின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எழுதிக்கணும், ஏசியின் மூலைவிட்டத்தின் நடுப்புள்ளி ஈக்குவல் டு பிடி மூலைவிட்டத்தின் நடுப்புள்ளி. நம்ம நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா எழுதிக்கிடுவோம். equal to s1 plus s2 by 2, y1 plus y2 by 2. இப்போ ஏசியின் மூலைவிட்டத்தின் நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே அடுத்து இங்கே பிடி மூலைவிட்டத்தின் நடுப்புள்ளி இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஏசிக்கு இந்த 2 புள்ளி எடுத்துகிட்டு நம்ம மூலைவிட்டத்தோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். இதை x1, இதை y1, இதை x2, y2ன்னு சொல்லி பேர் வச்சுட்டு இந்த ஃபார்முலாவில் பிரதியிட போகிறோம். x1 என்ன இருக்குதுன்னா எக்ஸ்ன்னு இருக்குது, ப்ளஸ் s2 என்ன இருக்குது 8ன்னு இருக்குது, பை 2, y1 என்ன இருக்குன்னா இங்கே 3ன்னு இருக்குது, y2 2ன்னு இருக்குது. அப்போனால 3 + 2 பை 2ன்னு சொல்லி எழுதிடலாம். ஈக்குவல் டு இப்போ பிடியோட மூலைவிட்டத்தோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். பிடி இதை இதை x1, இதை y1 சொல்லி பேர் வச்சுக்குவோம். இதை x2, y2ன்னு சொல்லி பேர் வச்சுட்டு அப்படியே இந்த ஃபார்முலாவில் பிரதியிட போகிறோம். இங்கே x1 என்ன இருக்குது 6ன்னு இருக்குது, s2 9ன்னு இருக்குது, 6 + 9 பை 2, அதே மாதிரி y1 இங்கே என்ன இருக்குது ஒய்ன்னு இருக்குது, y2 4ன்னு இருக்குது, y + 4 பை 2. இப்போ இதையும் நம்ம தனித்தனியாக ஈக்குவல் பண்ண போகிறோம். x + 8 பை 2 ஈக்குவல் டு 6 + 9 பை 2. x + 8 பை 2 ஈக்குவல் டு 6 + 9 என்ன இருக்கும் 15ன்னு சொல்லி கிடைக்கும். 15 பை 2. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். x + 8 ஈக்குவல் டு 15ன்னு கிடைக்கும். x ஈக்குவல் டு 15 - 8. அப்போனா x ஈக்குவல் டு 7ன்னு சொல்லி கிடைக்கும். எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து இதையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். 3 + 2 பை 2 ஈக்குவல் டு y + 4 பை 2. இது எப்படி எழுதிக்கலாம்னா y + 4 பை 2 மாற்றி எழுதிக்கிற போகிறோம். 3 + 2 என்ன கிடைக்கும் 5ன்னு சொல்லி கிடைக்கும், பை 2. 2 கேன்சல் ஆயிரும். என்ன இருக்கும் y + 4 ஈக்குவல் டு 5ன்னு இருக்கும். y ஈக்குவல் டு 5 - 4, y ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கிடைக்கும். நம்ம எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.